மார்கழி மாதம் என்பது தேவர்களின் காலை பொழுதாகும். இந்த மாதத்தில் தேவர்களே சிவனுக்கு அபிஷேகம் பூஜைகள் செய்து வழிபடுவதாக நம்பிக்கை. அதேபோல் ஆனி மாதம் என்பது தேவர்களின் மாலை நேரம் ஆகும். நாம் எப்படி காலை மாலை இருவேளையும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுகிறோமோ அதேபோல் தேவர்களும் தங்களின் மாலை நேரத்தில் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதாக சொல்லப்படுகிறது. ஆணி திருமஞ்சன தரிசன சிறப்புகள். சிதம்பரத்தில் மார்கழி மற்றும் ஆணி மாதங்களில் நடக்கும் அபிஷேகத்தின் போது ராஜசபை எனப்படும் 1000 கால் மண்டபத்தில் நடராஜர் எழுந்தருள அவருக்கு சிறப்பாக அபிஷேகம் நடைபெறும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த மகா அபிஷேகம் நடத்தப்படும். தேவர்கள் ஈசனை வழிபடும் காலம் என்பதாலேயே இந்த 2 அபிஷேகங்களும் பிரம்ம முகூர்த்த வேளையில் நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது. இந்த அபிஷேகத்தை தரிசிப்பவரின் பாவங்கள் அனைத்தும் நீங்கி